பாகிஸ்தான் தாக்குதலுக்கு எதிராக இந்திய ராணுவம் பதிலடி கொடுத்து வரும் நிலையில் இந்திய ராணுவத்தின் வீரம், தியாகம், அர்ப்பணிப்பை போற்றும் வகையில் சென்னை காமராஜர் சாலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் பேரணி நடைபெற இருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் வேல்முருகன். இந்த பேரணியில எவ்வளவு பேர் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது? அதற்காக செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள், போக்குவரத்து மாற்றங்கள் தொடர்பான விவரங்களை பதிவு செய்யலாம். பாலவேல், குறிப்பாக இந்திய எல்லையில நம்மளுடைய இந்திய வீரர்கள் தற்பொழுது பாகிஸ்தானுடைய அத்துமீறலை எதிர்க்கக்கூடிய வகையில் கடுமையான ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக ட்ரோன் தாக்குதல் மூலியமாக தற்போது பல்வேறு அத்துமீறல்களை செய்யக்கூடிய பாகிஸ்தான் ராணுவத்தை தற்போது தொடர்ச்சியாக நம்முடைய இந்திய ராணுவம் கடுமையான ஒரு தாக்குதலை நடத்தி அவர்களை முறியடித்து வருகிறார்கள். இந்த நிலையில இதனை ஊக்குவிக்கும் விதமாக தொடர்ச்சியாக நம்மளுடைய பல அரசியல் தலைவர்கள் இதனை ஆதரவாக ராணுவத்திற்கு ஆதரவான பல கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். அதனை ஒரு படி மேலாக சென்று தமிழ்நாடு முதலமைச்சர் இன்று ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆதரவு பேரணி நடத்துவதற்கு இன்று காமராஜர் சாலையில் இருக்கக்கூடிய மெரினா கடற்கரையினுடைய டிஜிபி அலுவலகத்திலிருந்து போர் நினைவிடம் வரைக்கும் ஒரு பிரம்மாண்டமான ஒரு ரேலியை பேரணி நடத்துவதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் இன்னும் சற்று நேரத்தில் வருகை தர இருக்கிறார். இந்த ரேலியில கிட்டத்தட்ட 15,000க்கும் மேற்பட்ட பல நபர்கள், குறிப்பாக முன்னாள் ராணுவத்தினர், அதே போல காவல்துறையினர், ஊர்காவல் படையினர், இது மட்டும் இல்லாமல் மருத்துவ துறை சார்ந்த பல குறிப்பாக மருத்துவர்கள், செவிலியர்கள், இது மட்டும் இல்லாமல் என்சிசி மாணவர்கள், என்எஸ்எஸ் மாணவர்கள் என்று பல தரப்பிலிருந்து வரக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இங்கு ஏராளமான கல்லூரி மாணவர்கள் இந்த குறிப்பாக பாகிஸ்தானுக்கு எதிரான இந்த அத்துமீறலை எதிர்க்கக்கூடிய இந்திய ராணுவத்திற்கு துணையாக தற்போது நிற்கக்கூடிய மாணவர்கள் இங்கு ஏராளமான வந்திருக்காங்க. பேசலாம். வணக்கம். எவ்வளவு ஒரு ஆர்வத்தோட வந்திருக்கிறீங்க? இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த அத்துமீறல் எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு? உங்களுக்கே தெரியும், இப்ப பகல்காம்ல நம்ம இந்தியர்களை அந்நியர்கள் சுட்டு கொண்டுட்டாங்க. அது இப்ப நம்ம இந்திய ராணுவ படை தான் நம்மளுக்காண்டி போராடிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம ஒவ்வொரு இந்தியருக்கும் இந்த உணர்வுகள் ஈர்க்கணும். நம்மளோட இந்தியர்கள் தாக்கப்பட்டிருக்கும் போது நம்ம இந்தியாவுக்கு சார்பா, நம்மளோட ராணுவ படைக்கு சார்பா நம்ம துணை நிற்கணும். ராணுவ படை மட்டும் இல்ல, இதுல கற்பப்படை, விமானப்படை எல்லாருமே நம்ம இந்தியாக்காண்டி தான் போராடிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு இந்தியருக்கும் இந்த குடிமை இருக்கு மாதிரி இங்க எல்லா செவிலியர் கல்லூரி, மாநில தனியார் அரசு மருத்துவமனை, எல்லா மருத்துவர்களும் நாங்களும் எங்களோட இந்திய குடிமனா எங்களோட ஆதரவை தெரிவிக்கிறோம் அப்படின்றத தெரிவிக்கதான் இங்க எல்லா மாணவர்களும், ஆசிரியர்கள் எல்லாருமே கூடியிருக்கோம். இது நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் இந்த போராட்டத்தை ஏற்படுத்தியிருக்காரு. எங்களோட உணர்வுகளை நாங்க இன்னைக்கு தெரிவிக்க வந்திருக்கோம். நாங்க எல்லா நாளுமே நாங்க இந்தியாவுக்கு துணை நிற்போம் அப்படின்றத எங்களோட இதை நாங்க பதிவு செய்யறோம். தொடர்ச்சியாக இன்றைய தினத்தை பொறுத்தளவிற்கு 15,000க்கும் மேற்பட்டோர், கிட்டத்தட்ட 20,000க்கும் மேற்பட்டோர் இந்த பகுதிக்கு பேரணியாக வர இருக்கிறார்கள். முன்னாள் ராணுவத்தினர் உட்பட அனைவரும் இந்த பேரணியில் பங்கேற்று குறிப்பாக நம்மளுடைய பங்களிப்பை, குறிப்பாக ராணுவத்திற்கு மிகுந்த ஒரு ஆர்வத்தையும் மிகுந்த ஒரு அர்ப்பணிப்பையும் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் அவர்களுக்கான ஒரு துணையாக தற்பொழுது தமிழ்நாட்டின் சார்பில் ஒட்டுமொத்தமாக நாம் துணை நிற்கிறோம் என்பதை வெளிக்காட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பேரணியாக இன்னும் சற்று நேரத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த பேரணியில் பங்கேற்று தற்போது மிகப்பெரிய ஒரு பேரணி நடத்த இருக்கிறார். பாலவேல், தற்போதைய தகவல்களுக்கு நன்றி வேல்முருகன். மேலதிக விவரங்களுக்கு மீண்டும் இணையலாம்.